இயற்கை அனர்த்தம் சொல்றது என்னது? மனிதண்ட தலையீடு இல்லாம மனுஷன் என்ன செய்றீங்க தலை போடுறல. ஆனா மனிதண்ட வாழ்க்கை, மனிதண்ட சொத்து, மனிதண்ட சுற்றாடல், சரியா, இது எல்லாமே பாதிப்பு பெற, சரியா, இதெல்லாம் பாதிப்பு பெறதுக்கு பேர் தான் இயற்கை அனர்த்தம். சரி, தெரிஞ்ச இயற்கை அனர்த்தங்கள் என்னென்ன? இயற்கை அனர்த்தங்கள் சொல்லலும் சுனாமி, வேற சூறாவளி, சுனாமி விலங்கல்ல, சுனாமி, சூறாவளி, வேற காட்டுத்தீ, வேற நிலநடுக்கம், எரிமலை வெடிப்பு, மின்னல் தாக்குறது, இது எல்லாமே இயற்கை அனர்த்தங்கள். வேற வறட்சி வாரது, மண் சரிவு வாரது, சரியா, கிளசேயர் சொல்ல வேண்டியது, சரியா. கிளசேயர் என்னன்னு சொன்னா பனிப்பாறைகளுக்கு தானே, இப்படி பனியால உருவாயின பாறைகள் இவங்க என்ன செய்யறன்னு சொன்னா என்ன செய்யற இப்படி நகர்ந்து கொண்டு போற, சரி, இதுவும் ஒரு இயற்கை அனர்த்தம் ஒன்றுதான், சரியா. அப்ப இயற்கை அனர்த்தங்களுக்கு உதாரணம் தெரிஞ்சுக்கணும், சரியா. இந்த இயற்கை அனர்த்தங்கள் வாரத்துக்கான காரணம் காலநிலை உண்டு. வெள்ளம் வார எந்தக்கு எப்ப சூறாவளியில வரும் ஒரு காலநிலையில, சரியா, காலநிலை காரணம். அதோட புவியில ஏற்படுற மாற்றங்கள் காரணம். புவியில் ஏற்படுற மாற்றம், புவியில உள்ளுக்கு ஏற்படுற மாற்றம், சரியா, உயிர்கோளத்துல ஏற்படுற மாற்றம், இதெல்லாம் தான் இதுக்கு காரணங்களாக அமையுது, சரியா. இலங்கைக்கு மெயினா இலங்கையை மெயினா பாதிக்கக்கூடிய இயற்கை அனர்த்தம் உண்டு. வறட்சி, மண் சரிவு, வெள்ளம், மின்னல் தாக்கு, இதுதான் இலங்கைக்கு மெயினா வரக்கூடிய அனர்த்தங்கள். சுனாமி எல்லாம் 2004 கடைசியா வந்துச்சு. இப்ப சுனாமி வரலையே. சூறாவளி எல்லாம் இலங்கையில வாரேக்கு வரும். இலங்கைக்கு மெயினா வாரது வறட்சி, மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, மின்னல் தாக்கு. சரி, நாங்க வறட்சியை பத்தி பாப்போம். அதுக்கு முன்னுக்கு இயற்கை அனர்த்தங்கள் தலைப்பு போட்டு இயற்கை அனர்த்தங்கள் தலைப்பு போட்டு இயற்கை அனர்த்தங்கள் தலைப்பு போட்டு இயற்கை அனர்த்தங்கள் தலைப்பு போட்டு இயற்கை அனர்த்தங்கள் ஷோர்ட்டா இப்படி எழுதிக்கோங்க. மனிதன் தலை போடுறல என்னத்த நாசமாகுது? மனிதண்ட வாழ்க்கை, மனிதண்ட சொத்து, அதோட மனிதண்ட சுற்றாடல், அதோட பொருளாதாரம், இதுகள் எல்லாம் பாதிப்பு அடைகிறதுக்கு பெயர் தான் இயற்கை அனர்த்தம். இது ஷோர்ட்டா இப்படி எழுதிக்கோங்க. மனிதண்ட தலையீடு இல்லாமன்றத காட்ட மனிதனை வெட்டிட்டு மனித வாழ்வு, மனித வாழ்க்கைன்னு போடுங்க. மனித வாழ்க்கை இது எழுதி யாரு கேக்குது இல்ல? அனர்த்தத்துல ஒன்னாவது சூறாவளி. அடுத்து இவ சொல்லுங்க, இமாரா ஒன்று சொல்லுங்க. வெள்ளப்பெருக்கு. பதிமூன்று வேற சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, வேற வறட்சி, மண் சரிவு, எரிமலை வெடிப்பு, மின்னல் தாக்கம், காட்டுத்தீ, எழுதிக்கோங்க இதெல்லாம். சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, கொஞ்சம் அவசரமா எழுதுங்க. இயற்கை அனர்த்தங்கள் போட்டு சூறாவளி, வெள்ளப்பெருக்கு, சுனாமி, வறட்சி, மண் சரிவு, எரிமலை வெடிப்பு, மின்னல்,
காட்டுத்தீ. கிளேசியர். விலங்கல்லமா? மண் சரிவு, எரிமலை வெடிப்பு, மின்னல் தாக்கம், காட்டுத்தீ, கிளேசியர் இதெல்லாம் வரும். கிளேசியர் 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 கிளேசே வெயிட் 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 நானும் குழம்பிட்டேன், கொஞ்சம் இருங்க. என்னது? கிளேசியர் சத்தனே? கிளேசியர் கிளேசியர் எழுதி மயம் வரும். கிளேசியர் இதெல்லாம் இயற்கை அனர்த்தங்களுக்கு உதாரணம். சரிதானே? இப்ப அடுத்தது போடுங்க. இயற்கை அனர்த்தம் ஏற்பட காரணங்கள். இயற்கை அனர்த்தம் ஏற்பட காரணங்கள். இயற்கை அனர்த்தம் ஏற்பட காரணங்கள். இயற்கை அனர்த்தம் ஏற்பட காரணங்கள். ஒன்னாவது காரணம் காலநிலையில ஏற்படுற மாற்றம். சரியா? காலநிலையில வர மாற்றம் ஒன்னாவது காரணம். காலநிலை வெயில் கூடுற மழை கூடுற அப்படி. சரியா? அடுத்தது புவியியல் மாற்றங்கள். புவியில வர மாற்றம். புவியியல் மாற்றங்கள். அடுத்தது புவியில உட்பகுதியில வர மாற்றம். சுனாமி எல்லாம் வர புவியில உட்பகுதியில வர மாற்றத்தால. சரியா? புவியின் உட்பகுதி மாற்றம். சரியா? அடுத்தது உயிர்கோளத்தில் ஏற்படும் மாற்றம். உயிர்கோளம் தாவரம் விலங்கு அதுகள் எல்லாம் வர பிரச்சனையால உயிர்கோளத்தில் ஏற்படும் மாற்றம். ஏற்படும் மாற்றம் எழுதிக்கோங்க நாளை. இது இயற்கை அனர்த்தங்கள் வாரத்துக்கான காரணங்கள். உயிர்கோளத்தில் ஏற்படும் மாற்றம் பாருங்க. ஒன்னாவது காலநிலை, இரண்டாவது புவியியல் மாற்றங்கள், அடுத்தது புவியின் உட்பகுதியில் ஏற்படும் மாற்றம். புவியில் உட்பகுதியில் ஏற்படும் மாற்றம். அடுத்தது உயிர்கோளத்தில் ஏற்படும் மாற்றம். உயிர்கோளத்தில் ஏற்படும் மாற்றம். உயிர்கோளத்தில் ஏற்படும் மாற்றம். சரியா? உயிர்கோளத்தில் ஏற்படும் மாற்றம். அடுத்தது இலங்கையில் ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள். இலங்கையில் ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள். இலங்கையில் ஏற்படும் இயற்கை அனர்த்தங்கள். இலங்கையில வாரது வறட்சி வரும். மண் சரிவு ஒவ்வொரு இடத்துல அது வரும். பெருக்கு வெள்ளம் தோணும் அது வார இலங்கைக்கு. வெள்ளப்பெருக்கு இல்லாட்டி மின்னல் தாக்கு இதுகள் தான் எழுதிக்கோ. வறட்சி, மண் சரிவு, வெள்ளப்பெருக்கு, மின்னல் தாக்கு. சரியா? இப்ப தலைப்பு போடுங்க. வறட்சி. இப்ப தலைப்பு வறட்சி. சரியா? வறட்சி. இந்த வறட்சி சரியா எப்ப வறட்சி வரும்னு சொன்னா மழையே பெய்யாம நிலத்துல தண்ணி எல்லாம் இல்லாம நிலமெல்லாம் காஞ்சி வெடிச்சு 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 புகை ஸ்டார்ட் ஆகும். தண்ணி எல்லாம் போதாம போயிட்டு அப்பதான் வறட்சி நிறம் எல்லாம் எப்படி இருக்கும்? வெடிச்சு போயிட்டு. சரியா? என்ன நடக்கிற
மழைவீழ்ச்சி கோலத்துல ஏற்படுற மாற்றங்களால நீண்ட காலம் மழை இல்லாம போற நிலைமைக்கு பேர் தான் வறட்சின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப வறட்சிய கண்டுபிடிக்கிறது ஒவ்வொரு நாட்டுல ஒவ்வொரு நாட்டுல இதுதான் வறட்சி, ஒவ்வொரு நாட்டுல இதுதான் வறட்சி அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. சரியா? எப்ப மழை குறையிற நேரம் தான் வறட்சி வாரது தான் மெயினான காரணம். சொல்லுங்க, வறட்சிக்கு பிரதான காரணம், அடிப்படை காரணம் மழை வீழ்ச்சி என்னது குறைவடைதல். இதுதான் பிரதான காரணம். சரியா? இல்ல, நாங்க படிச்சுட்டே எழுதுவோம். சரியா? வறட்சி ஏற்படுறதுக்கான என்ன வேற காரணம் என்ன? வறட்சி ஏற்படுறதுக்கு வேற காரணம் வேண்டாம். ஒன்னாவது என்ன பாக்குறோம் நாங்க? மழை வீழ்ச்சி குறைவடைகிறது ஒரு காரணம். சரியா? அடுத்தது பருவ காற்று உரிய காலத்துல கிடைக்காம இருக்கிறதும் ஒரு காரணம். அடுத்தது உலர் காற்றோட்டம், காத்து காஞ்சி போயிட்டு காத்து காஞ்சி போன பிறகு வறட்சி வரும், உலர் காற்றோட்டம். அடுத்தது எல் நினோ தோற்றப்பாடு அப்படின்னு என்னன்னு சொல்லித்தாரு. எல் நினோ தோற்றப்பாடு இதெல்லாம் வறட்சி. சரியா? வறட்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள். வறட்சி ஏற்பட காரணங்கள் என்ன பாக்குற? மழை வீழ்ச்சி, மழை பெய்யறது என்ன செய்யுது? குறையுது. ஒன்னாவது காரணம். ரெண்டாவது என்னது? உலர் காத்து என்ன செய்யுது? காஞ்சி போயிட்டுருது. அடுத்தது எல் நினோ தோற்றப்பாடு. அடுத்தது பருவக்காற்று உரிய காலத்துல கிடைக்காம இருக்கிறது. சரியா? இலங்கைக்கு இலங்கை ஒரு தீவு தானே. இலங்கை ஒரு தீவு. சரியா? மழை வீழ்ச்சி பிரதானமாக காற்றோட்ட கோலம் மழை பெய்யறதுல காற்றோட்ட கோலம் ஒன்று செல்வாக்கு செலுத்துது மழை பெய்யறது. அப்படின்னா இலங்கைக்கு எப்படி மழை கிடைக்குதுன்னு சொன்னா, ஒன்று தென்மேல் பருவ பெயர்ச்சி காற்று. ஒன்று எப்படி மழை கிடைக்குது? எந்த காத்தால? தென்மேல் பருவ காற்றால கிடைக்குது. சரியா? அத சும்மா நினைவு வச்சுக்கோங்க. அடுத்தது வேறொரு மெத்தட்ல கிடைக்குது, வடக்கீழ் பருவ காற்று முறையில கிடைக்குது. ஒன்று தென்மேல்ல கிடைக்குது, அடுத்து வடக்கீழ கிடைக்குது. அடுத்தது உகைப்பு மலை என்று சொல்ற ஒன்றாலையும் என்ன செய்யுது? மழை கிடைக்குது. யாருக்கும். சரியா? உங்களுக்கு இப்ப கேள்வி இப்படி வரையலும். என்னது? உலர் காற்றோட்டத்தால எப்படி வறட்சி வருது? என்னது? அப்ப தாவரங்கள் இலைகள் எல்லாம் மீக்கும் தானே. இப்படி தாவரம் மீக்குது. சரி, தாவரத்துல வேறு இருக்குது. சரியா? உலர் காற்றோட்டம் சொல்றது என்னது? சுத்தி உள்ள காத்து காஞ்சி உலர்ந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல, சரியா, உலர்ந்து போயிட்டு இருக்கிற நேரத்துல தாவரங்கள்ல இருந்து நிறைய ஆவியீர்ப்பு நடக்கும். ஆவியீர்ப்புண்டா தாவரத்தில் உள்ள தண்ணி எல்லாம் வெளியாகும். ஆவியீர்ப்பு நடக்கிற நேரம் தாவரத்துல தண்ணி போதா, அதால பூமியில உள்ள தண்ணி எல்லாம் தாவரத்துல வேர்கள் என்ன செய்யும்? உறிஞ்சி எடுக்க ஸ்டார்ட் ஆகும். அப்ப இப்படி வேர்கள் தண்ணி எல்லாம் உறிஞ்சி எடுத்த போறோம் எங்கட புவியிட நீர் மட்டம் என்ன செய்யும்? குறையும். சரியா? அதாவது நீர் ஊற்றுக்கள் எல்லாம் மண்ணுலக்கு இருந்து வர தண்ணி தானே ஊற்று. அப்ப ஊற்றெல்லாம் வற்றி போகும். இதுதான் உலர் காற்றோட்டமால எப்படி வறட்சி ஏற்படுதுன்னு சொல்றது. சரியா? அடுத்தது எல் நினோ தோற்றப்பாடு சொல்றது என்னன்னு சொன்னா, பசிபிக் சமுத்திரம் இருக்குது. இந்த பசிபிக் சமுத்திரத்துல மேற்பரப்புல உள்ள தண்ணிட வெப்பநிலை கூடுது. பசிபிக் சமுத்திரத்துல மேல உள்ள இப்படி இந்த இடத்துல உள்ள தண்ணியில உள்ள வெப்பநிலை என்ன செய்யுது? வெப்பநிலை கூடுது. சரியா? கூடுற நேரம் என்ன நடக்குது? பூகோள வளிமண்டல ஓட்டம் மற்றும் சமுத்திரம் நீர்வீழ்ச்சி என்பவற்றின் சாதாரண சுழற்சி கோலம் என்பன வேறுபடும். இங்க வெப்பநிலை கூடுறதுனால, சரியா, பூகோளம் உலகம் உலகத்துல உள்ள வளிமண்டலம் ஓட்டம், சமுத்திரத்தில் உள்ள அடுத்த நீர்வீழ்ச்சியில உள்ள அந்த வளமையான ஒரு முறை ஒன்றிக்கும் தானே அவங்க நடந்து கொண்டிருக்கிற, அது எல்லாம் மாறுற. சரியா? அந்த சுழற்சி கோலம் மாறுறதால தான் எல் நினோ காலத்துல என்ன நடக்குது? வறட்சி ஏற்படுது. எல் நினோ காலம்னா என்னன்னு கேட்பாரு. என்ன சொல்லுவீங்க? பசிபிக் சமுத்திரத்துல மேற்பரப்புல வெப்பநிலை அதிகரிக்கிற, இதனால என்ன நடக்குது? சமுத்திரத்துல நீர்ல வெப்பநிலை கூடுறதுனால நீர்வீழ்ச்சி, சமுத்திரம் அதுகளோட சாதாரண கோலம் மாறுபடுது. இதனால தான் இந்த டைம்ல என்ன நடக்குது? வறட்சி வருது. இந்த எல் நினோ தோற்றப்பாட்டால, சரியா,
தாக்கம் வந்து எந்தெந்த நாட்டுக்கு சொன்னா இந்தியா, இலங்கை. சரியா, ரெண்டு பேருக்கும் நடுவுல பசிபிக் எல்லாம் இது பசிபிக்கா இது என்னது பாக்கு நீரினே ரெண்டுக்கும் நடுவுல இது. சரியா, அப்ப ரெண்டும் கிட்ட கிட்ட உள்ள நாடு தானே, அப்ப அவங்க ரெண்டு பேரும் வந்து பாதிக்கப்படுறேன்னு சொல்லிக்குது. சரியா சரியா, அடுத்து வந்து இந்த வறட்சி வந்து இயற்கை அனர்த்தம் தான். ஆனா மனிதன் செயற்பாடுகளும் இந்த வறட்சிக்கு இந்த காலத்துல காரணமாயிக்குது. சரியா, எப்படி காரணமாகுது? மண்ணுள்ளுக்கு ஈக்கிற தண்ணி வந்து குறையிற, மண்ணுளுக்கு தண்ணி வந்து நிற்கிற தன்மை குறையிற. ஏண்டா மண்ணுக்கு தானே, மண்ணுக்கு கீழே உள்ள தண்ணிக்கு, மண்ணுக்கு கீழே தண்ணி தான் நிக்குது. அப்ப அங்க தண்ணி நிற்கிற இது குறைஞ்சுன்னு சொன்னா, மண்ணுல தண்ணி குறைஞ்சுன்னு சொன்னா என்ன வரும்? என்ன வரப்போகுது? வறட்சி வரும். அப்ப மண்ணுக்கு கீழே தண்ணி நிக்கிறது குறையிறது கூட மனிதன் செயற்பாட்டால நடக்கிறது. அப்படின்னா இந்த மண்ணுல கெமிக்கல் எல்லாம் சேர்ந்து மண்ணுக்கு தண்ணியை புடிச்சு வைக்கிற தன்மை எல்லாம் இல்லாம போயிட்டுரும். சரியா, அதோட வந்து வேற என்ன சொல்லலாம்? தண்ணி குறையிறது பூமியில மேற்பரப்பு சூடாகிறதுக்கு மெயினான காரணம் மனிதன். கார்பன் டை ஆக்சைடு வாயுகளை மூட்டுறது. சரியா, அப்ப மனிதன் செயற்பாடுகளும் ஒவ்வொரு டைம்ல காரணமாக அமையுது. சரியா, அப்படி மனிதன் செயற்பாடுகள் காரணமாக அமைகிறதுக்கு ஒன்று வந்து காடுகளை மனிதன் என்ன செய்யற? அழிக்கிற. காடுகளை வந்து மனிதன் வந்து என்ன செய்யற? அழிக்கிறதுனால என்ன நடக்குது? மழை பெய்யற அளவு வந்து குறைய போகுது. அப்ப உண்டாது. சரியா, அடுத்து வந்து மனிதன் செயற்பாடுகளால மனிதன் ஒவ்வொரு வேலை செஞ்ச கார்பன் டை ஆக்சைடு வாயுவெல்லாம் நிறைய பூகோள உலகத்துக்கு விடுவிக்கப்படுற. அப்ப பூமியில வெப்பம் கூடும். அதாலையும் வந்து என்ன நடக்குதுன்னு சொன்னா என்ன நடக்குது? இந்த வறட்சி வந்து ஏற்படுது. சரியா, அடுத்து நிறைய பில்டிங் ஒர்க்ஸ் நிறைய அதெல்லாம் செய்யற நேரம் இந்த நிறைய கெமிக்கல் எல்லாம் மண்ணுக்கு விடுறாங்க தானே, அதால அந்த மண்ணுக்கு தண்ணிய சேமிச்சு வைக்கக்கூடிய இது வந்து குறையுது. நீரூற்றுக்கள் எல்லாம் அதால வற்றி போக ஸ்டார்ட் ஆகுது. வேற என்ன சொல்லலும்? அடுத்து வந்து முறையற்ற விதத்தில் தாவரங்கள் நடப்படுவதால். சரியா, முறையில்லாம தாவரத்தை ஒழுங்கொண்டு இல்லாம தாவரத்தை நடக்கிறதாலையும் இது வந்து என்ன செய்யுது? நடக்க போகுது. சரியா, அப்ப வறட்சி ஏற்படுறதுக்கான காரணங்கள் அப்படின்னா மனிதன் நடவடிக்கையால ஏற்படுற காரணங்கள் இது. சரி, அப்ப இயற்கையான காரணி என்னன்னு சொல்லி கேட்டா என்ன சொல்லுவீங்க? நாங்க பார்த்தோமே, உலர் காற்றோட்டம், எல்னினோ தோற்றப்பாடு, வேற என்ன பார்த்தோம்? உரிய காலத்துல அந்த பருவ மழைகள் கிடைக்காம இயற்கையான காரணம். மனிதன் தலையால மனிதன் தலை போட்டு நடக்கிற காடுகளை மனிதன் அழிக்கிற, மறுவா ஒழுங்கில்லாம பில்டிங்ஸ் ஒர்க்ஸ் எல்லாம் செய்யற. சரியா, அடுத்த கார்பன் டை ஆக்சைடு போல வாயுக்களை வெளியே விடுற, வேற மண்ணை வந்து முறையில்லாத முறையில பயன்படுத்துற. அடுத்தது புல்லு மூடுபடைகள் எல்லாம் குறையிற. புல்லு அது மூடுபடைகள் நிலத்தை மூடிக்கொண்டிருக்கிறார்கள் எல்லாம் குறையிற. இதெல்லாம் மனிதன் செயற்பாடுகளால ஏற்படுற. இதுகளால என்ன நடக்குது? மழை பெய்யறது குறையும். அதால நீர் தட்டுப்பாடு ஏற்படும். இதால வறட்சி ஏற்படும். சரியா, விளங்கிச்சா? இந்த வறட்சி ஏற்பட்டா என்ன பிரச்சனை? விவசாயத்துக்கு பிரச்சனை வரும். நீர்வளம் தண்ணி வந்து கிடைக்கிறதுல பிரச்சனை வரும். வேற சுகாதாரம் நோய்கள் வரும் தானே. சுகாதாரத்துல வந்து பிரச்சனை வரப்போகுது. சக்தி கரண்ட் உற்பத்தி செய்யறது, தண்ணியில இதெல்லாம் கரண்ட் உற்பத்தி எல்லாம் செய்வாங்க. அதெல்லாம் சக்திகள் எல்லாம் உருவாக்குறது தடையாகும். காடுகளுக்கு பிரச்சனை வரும். மண்ணுக்கு பிரச்சனை வரும். விளங்கிச்சா? இப்ப இவ்வளவு பிரச்சனை வரப்போகுது என்னத்தையால? வறட்சியால. சரியா, வறட்சி அனர்த்த முகாமைத்துவம். சரியா, விலங்குல தாங்க வறட்சின்னு நான் சொல்றேனே, நான் என்ன சொல்றேன். சரியா, சரியா. இப்ப வறட்சிக்கு நாங்க எப்படி அனர்த்த முகாமைத்துவம் செய்யற? வறட்சி வராம என்ன செய்யற? எல்லா அனர்த்த முகாமைத்துவமும் 3 படிமுறையில தான் நடக்கும். ஒன்னாவது, சரியா, அனர்த்தத்தினால ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கிற. சரியா, அனர்த்தத்தால ஏற்படுற பாதிப்புகளை குறைக்கிற. அடுத்தது அனர்த்தத்தை எதிர்நோக்க தயாராகிற. அடுத்தது அனர்த்த நிலைமைகளுக்கு ஏற்ற மாதிரி வாழ பழகுற. சரியா, அனர்த்த நிலைமைக்கு ஏற்ற மாதிரி. ஆமா, இல்ல எழுதுறல, நான் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நோட்ஸ் சொல்றேன். சரியா, பாருங்க மறுவ சொல்றேன். வறட்சி அனர்த்த முகாமைத்துவம். வறட்சி வந்துருச்சு. சரியா, என்ன செய்யணும்? 3 மெத்தட்ல செய்யணும். ஒன்னாவது
என்ன செய்யணும், அனர்த்தத்தால ஏற்படுற இன்னும் பாதிப்புகள் ஏற்படுறத குறைக்கிற. அடுத்தது அனர்த்தத்தை எதிர்நோக்குறதுக்கு தயாராகிற. அடுத்தது அதை ஏற்றுக்கொண்டு அனர்த்த நிலைமைகளுக்கு ஏற்றுக்கொண்டு வாழ பழகுற. ஒருவேளை உங்களோட ஊடே ஆத்தங்கர ஓரமா இருந்தால் அந்த வெள்ளம் வரமா என்ன செய்யணும், நீங்க வெளியாகி போகணும். அப்ப அனர்த்த நிலைமைக்கு ஏற்றமாய் நீங்க என்ன செய்றீங்க, வாழ பழகுறீங்க. அனர்த்தத்தை எதிர்நோக்க தயாராகுதல். ராவையில எல்லாம் அனர்த்தம் வர சான்ஸ் இருக்குது. சோ நீங்க என்ன செய்யற, அதுக்கு ஏத்த மாதிரி அனர்த்தத்தை ஏற்றுக்கொண்டு நடக்கிற மாதிரி எதிர்கொள்றதுக்கு தயாராவே இருக்கிறோம் எந்த நேரத்துல. விளங்கிச்சா? அப்படி சரியா. வறட்சி வாரத்தை எங்களுக்கு தடுக்க இயலாது, இல்லம்மா கேளுமா ஒரே அடிக்கு ஏலா. ஆனா எங்களுக்கு அதுல வர பிரச்சனை என்ன செய்யலாம், குறைக்கலாம். சரியா. அடுத்து எப்படி நாங்க இந்த வறட்சி வராம கேளோம், நீர் விரயமாகிற, நீர் மாசடைறத தவிர்க்கிற. வேற அப்படின்னா தண்ணிய கவனமா பாவிக்கிற. சரியா. அடுத்து சில தாவரங்கள் இருக்குது, வறட்சியை ஈடு கொடுக்கக்கூடிய தாவரங்கள். வறட்சி வராது நாட்டினா, அப்ப அப்படி உள்ள தாவரங்களை நாட்டுற. அடுத்து மூடு தாவரங்கள், மண்ணை மூடி வைக்கிற தாவரங்கள் என்ன செய்யற, வளர்க்குற. சரியா. அடுத்து தண்ணிய சேமிச்சு வைக்கிற, காடுகளை வளர்க்குற. சரியா. நீர்மின் உற்பத்தி, தண்ணி குறைஞ்சா தானே என்ன நடக்க போகுது, வறட்சி வரப்போகுது. அப்ப என்ன செய்யற, நீரால மின் உற்பத்தி செய்யறத குறைச்சிட்டு வேற முறைகளை பயன்படுத்துற. இதெல்லாம் வறட்சியை குறைக்கிறதுக்கான முறைகள். பாருங்க இன்னொரு வாரம் வறட்சி மழை கோலத்துல அப்படின்னா மழை பெய்யறதுல ஏற்படுற மாற்றத்தால மழை பெய்யறது குறையறதால வாரைத்தான் வறட்சி. அப்ப வறட்சிக்கு பிரதான காரணம் என்னன்னு சொல்லி கேட்டா நீங்க என்ன செய்யணும், மழை வீழ்ச்சி கோலத்துல ஏற்படுற மாற்றம் தான் இந்த வறட்சிக்கு காரணம்னு சொல்லி நீங்க சொல்லணும். சரியா. வறட்சிக்கான அது இல்லாம வறட்சிக்கான வேற காரணங்கள் என்ன ஒன்று, பருவக்காற்று மழைகள் எல்லாம் உரிய காலத்துல கிடைக்காம இருக்கிறது. அடுத்தது உலர் காற்றோட்டம் ஒரு காரணம். அடுத்த காரணம் எல் நினோ தோற்றப்பாடு. இதெல்லாம் தான் வறட்சி ஏற்பட்டதுக்கான காரணம். இந்த உலர் காற்றோட்டம் எப்படி செல்வாக்கு செலுத்துது, உலர் காற்றோட்டம் எப்படி செல்வாக்கு செலுத்துது என்னது, இப்ப சுத்தி உள்ள வழி உலர்ந்து காஞ்சி போச்சுன்னு சொன்னா இது தாவரம் தானே, இது தாவரம். இது காத்து காஞ்சி போனா சூடுமாய் தானே. அப்ப இதுல உள்ள தாவரங்கள்ல உள்ள நீரெல்லாம் இழக்கப்படக்கொள்ள என்ன நடக்கும், தாவரம் வேர்களை பயன்படுத்தி பூமியில இருந்து இன்னும் தண்ணிகள் அகத்துறிஞ்சும். இப்படி தண்ணிய நிறைய தாவரம் அகத்துறிஞ்சுனா எங்க இந்த புவி மேற்பரப்புல நீர் குறையும், மண்ணுக்குள்ள நீரெல்லாம் குறைஞ்சி வறட்சி ஏற்படும். எல்னினோவால என்ன நடக்குது, எல்னினோன்னு சொல்றது பசிபிக் சமுத்திரத்துல மேற்பரப்புல ஏற்படுற வெப்பம். இந்த வெப்பத்தால என்ன நடக்குது, நீர்வீழ்ச்சி சமுத்திரங்கள்ட எல்லாம் வளமையான ரூட்டின் மாறுது, இதால வருது. சரியா. அப்ப எல்னினோவால இலங்கையோட இந்தியாவும் சேர்ந்துதான் தாக்கம் புரியுது. இது இல்லாம மனிதண்ட தலையீட்டால எப்படி இந்த இயற்கை அனர்த்தங்கள் வார. மனிதன் என்ன செய்யற, காடுகளை வச்சு அழிச்சிடுற, காடுகளை அழிக்கிற, இதால வார. இல்லாட்டி தாவர மூடுபடைகளை குறைக்கிற, தாவரத்தை அப்படின்னா மண்ணை இப்படி மூடி வளரக்கூடிய தாவரங்களை எல்லாம் குறைக்கிற. அடுத்தது காடுகளை அழிக்கிற. சரியா. அடுத்தது ஒழுங்கா பில்டிங் ஒர்க் எல்லாம் செய்யாம வைக்கிற, மண்ணை ஒழுங்கா பயன்படுத்துறல. அதே கார்பன் டை ஆக்சைடு போன்ற அந்த பச்சை வீட்டு வாயுக்கள் எல்லாம் வெளியே விடுற. இதெல்லாம் மனிதண்ட தலையீட்டால நடக்கிறது. சரியா. இந்த வறட்சியால நீர்வளம், விவசாயம், சுகாதாரம், காடு, மண் எல்லாமே பாதிப்படைய போகுது. சரியா. அனர்த்த முகாமைத்துவத்துல என்ன பார்த்தோம், நாங்க எப்பயுமே அனர்த்த முகாமைத்துவம் செய்யற நேரம் 3 ஸ்டெப்ல என்ன செய்யணும். ஒன்று, அனர்த்தத்தால இன்னும் ஏற்படக்கூடிய என்னது பாதிப்புகளை குறைக்கிறது. அடுத்தது அனர்த்தத்தை எதிர்கொள்ள தயாராகிறது. அடுத்தது அனர்த்தத்திற்கு ஏற்ப வாழ பழகிறது. சரியா. அப்ப அடுத்தது எங்களுக்கு என்ன செய்யலும், இந்த அனர்த்தம் வந்தா வறட்சி முகாமைத்துவத்துல நாங்க என்ன செய்யலும், நீரை வீண் விரயம் செய்யப்படா, நீர் மாசடைய விடப்படாது. அடுத்து நீர் காப்பு முறை, நீரை பாதுகாத்து வைக்கிற, காடுகளை அழிக்கப்படாது, நீரை பயன்படுத்தி கரண்ட் உற்பத்தி செய்யறதுக்கு பதிலாக வேற முறைகளை யூஸ் பண்ணி செய்யற, காடுகளை வளர்க்குற, இதெல்லாம் வரப்போகுது. வறட்சின்னு போட்டு மழைவீழ்ச்சி கோலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக, மழைவீழ்ச்சி கோலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக மழைவீழ்ச்சி கோலத்தில் ஏற்படும் மாற்றங்கள் காரணமாக
நீண்ட காலமாக காரணமாக நீண்ட காலமாக நீண்ட காலமாக மழை வீழ்ச்சி குறைவடைதல் நீண்ட காலமாக மழை வீழ்ச்சி குறைவடைதல். அடுத்தது பிரதான காரணம் சொல்லி போடுங்க. மழை வீழ்ச்சி வறட்சி வாரத்துக்கான பிரதான காரணம் சொல்லி போட்டுட்டு பிரதான காரணம் என்னது? பிரதான காரணம் மழை வீழ்ச்சி குறைவடைதல். மழை வீழ்ச்சி குறைவடைதல். மழை வீழ்ச்சி குறைவடைதல். சரியா? அடுத்தது வறட்சி ஏற்பட. அடுத்த தலைப்பு வறட்சி ஏற்பட. வறட்சி ஏற்பட வறட்சி ஏற்பட ஓமா சப் டாபிக் உண்டு. வறட்சி ஏற்பட ஏதுவாக அமையும். வறட்சி ஏற்பட ஏதுவாக அமையும் அப்படின்னு போட்டு இப்படி ரெண்டுக்கு பிரிங்க. இங்க ரெண்டுக்கு பிரிச்சு வறட்சி ஏற்பட ஏதுவாக அமையும் சொல்லி போட்டு அந்த சென்டென்ஸ் ரெண்டுக்கு பிரிச்சு இங்க இயற்கை காரணிகள், இங்க செயற்கை காரணிகள். செயற்கை காரணிகள் போடுறதை விட செயற்கைன மனிதன் செய்யறதானே மனித செயற்பாடுகள் போடுங்க. மனித செயற்பாடு போடுங்க விளங்குறது. இயற்கை காரணிகள், மனித செயற்பாடுகள். இயற்கை காரணிகள், மனித செயற்பாடுகள். இயற்கை காரணத்துக்கு கீழே ஒண்ணாவது பருவக்காற்று உரிய காலத்தில் கிடைக்காமை. பருவக்காற்று உரிய காலத்தில் கிடைக்காமை. பருவக்காற்று உரிய காலத்தில் கிடைக்காமை. பருவக்காற்று உரிய காலத்தில் கிடைக்காமை. என்னென்ன பருவக்காற்றுன்னு மைக்கு கீழே 3 ஸ்டாப் போட்டு எழுதுங்க. இலங்கை கிடைக்கிற 3 பருவக்காற்று. ஒன்று தென்மேல் பருவக்காற்று. தென்மேல் பருவக்காற்று, வடகீழ் பருவக்காற்று. விளங்கலமா? பருவக்காற்று உரிய காலத்தில் கிடைக்காம போட்டீங்க தானே, அதுக்கு கீழே அதுல உள்ள 3 ஸ்டார் பாயிண்ட். சரியா? அதுக்கு வர 3 ஸ்டார் பாயிண்ட். தென்மேல் பருவக்காற்று, வடக்கீழ் பருவக்காற்று. அடுத்த பாயிண்ட்ல அடுத்தது வேற ஒரு பாயிண்ட். உகைப்பு மழையாலும் மழை கிடைக்கும். உகைப்பு மழையாலும் மழை கிடைக்கும். இந்த பருவக்காற்று தான் இவங்க 2. எங்களுக்கு பூமிக்கு மழை கிடைக்கிற முறை தென்மேல் பருவக்காற்றால, வடக்கீழ் பருவக்காற்றால, உகைப்பு மழையால. இது 3 மழை கிடைக்கும் முறைகள் சொல்லி கேட்டா நீங்க 3 கொடுக்கணும். பருவக்காற்றுன்னு கேட்டா இவங்க 2 பேரையும் கொடுக்கணும். தென்மேல் பருவக்காற்று, வடக்கீழ் பருவக்காற்று. சரியா? அப்ப நான் பருவக்காற்றுன்னு எழுதிட்டு நான் உங்களுக்கு என்ன எழுத சொன்னேன்? தென்மேல் பருவக்காற்று, வடக்கீழ் பருவக்காற்றுன்னு எழுத சொன்னேன் தானே. அதோட அடுத்ததை எழுதுங்க. உகைப்பு மழையாலும் மழை கிடைக்கும். உகைப்பு மழையாலும் மழை கிடைக்கும். உகைப்பு மழையாலும் மழை கிடைக்கும். அடுத்த பாயிண்ட் உலர் காற்றோட்டம். உலர் காற்றோட்டம்.
உலர் காற்றோட்டத்தை படமாவே வரைஞ்சுக்குவோமே. இப்படி வரைங்க. ஒரு 2 3 பிளான்ட் ஈரமா இப்படி. இதுல இருந்து என்ன செய்யுங்க? என்னம்மா? இத வரைங்க. ஓ ஓ இப்படி வரைஞ்சி இதுல நிறைய இப்படி தண்ணி வந்து இப்படி ஆவியாகிற மாதிரி காட்டுங்க. அதோட பூமியில இது தண்ணியை எப்படி எடுக்கிற மாதிரியும் காட்டுங்க. இயற்கை அனர்த்தத்துக்கு கீழ 2வது வந்து உலர் காற்றோட்டம். ஒரு இயற்கை அனர்த்தம் வந்து ஏற்படுறதுக்கு காரணமான இயற்கை காரணி. அந்த உலர் காற்றோட்டத்தை கீழே இதை வரைஞ்சுக்கோங்க. 2வது துண்டு. நான் தாவரங்களை வரைஞ்சி இது உலர் காற்றோட்டம் சுட்டி ஆவி ஈர்ப்பு நடக்கும். தாவரத்தில் உள்ள தண்ணி வெளியாகுது. அதால தாவரம் பூமியில் உள்ள தண்ணியெல்லாம் உறிஞ்சு எடுக்குது. இது வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு எழுதுங்க. இங்கே எழுதுங்க. இதனால் 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 புவியில் நீர் மட்டம் குறையும். இதனால் புவியில் நீர் மட்டம் குறையும். அதால ஊற்றுக்கள் எல்லாம் வற்றுமே. தண்ணியை பூமியிலேருந்து எடுக்குது தாவரம். அப்ப பூமிக்கு தண்ணி இல்லையே, அதுதான் பிரச்சனை. அப்புறம் வறட்சி வரும். இதனால் புவியின் நீர் மட்டம் குறைவடையும். இதை எழுதிட்டு அழிக்கிறேன். அடுத்து போடுங்க எல் நினோ தோற்றப்பாடு. அடுத்த 3வது காரணம் எல் நினோ தோற்றப்பாடு. இயற்கை அனர்த்தத்தில் இயற்கை காரணிகள் வறட்சியில இயற்கை காரணிகளுக்கு கீழே வர்றது 3வது எல் நினோ தோற்றப்பாடு. பசிபிக் சமுத்திரத்தின் மேற்பரப்பில் 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 நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதனால் ஏற்படும். நீரின் வெப்பநிலை அதிகரிப்பதால் ஏற்படும். பசிபிக் சமுத்திரத்துல மேல உள்ள நீர் வெப்பநிலை கூடுறதால தான் இந்த எல் நினோ தோற்றப்பாடு வருது. சரியா? கீழே போட்டுக்கோங்க இந்தியா கமா இலங்கை. இந்தியா கமா இலங்கை. கீழே இந்தியா கமா இலங்கை. சரியா? அடுத்தது மனித செயற்பாடுகளுக்கு கீழே செயற்பாடுகளுக்கு கீழே எழுதுங்க. மனித செயற்பாடுகளுக்கு கீழே